ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 23வது பகுதி. இன்று எம்பெருமான் ஓங்கி உலகம் அளந்ததை ஆழ்வார்கள் பல அருளிச் செயல்கள் பாசுரங்களிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். இன்று நாம் ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரத்திலேயும் திருப்பானாழ்வார் பாசுரத்தையும் கொண்டு அனுபவிக்க இருக்கின்றோம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாட வேண்டும் என்று ஒரு பாசுரத்திலேயும், நாச்சியார் திருமொழியிலே திருவரங்க மங்களாசாசன பாசுரத்திலே பொல்லா குரலுருவாய் பொற்கையில் நீரேத்து, பொல்லா குரலுருவாய் வந்தான் எம்பெருமான், பொற்கையிலே நீர் ஏற்ற உடனே எல்லா உலகங்களையும் அளந்து கொண்டான். அப்படி அளந்தவன் எங்கு பள்ளி கொண்டிருக்கான், எங்கே எழுந்தருளி இருக்கான்னு சொன்னா, அவதார காலத்திலே எழுந்தருளின எம்பெருமான் இப்போ அர்ச்சாஸ்தலமான நல்லார்கள் வாழக்கூடிய நளிர் அரங்கத்திலே எழுந்தருளி இருக்கிறான் என்று ஒரு பாசுரத்திலேயும் காட்டிக் கொடுக்கிறார். திருப்பானாழ்வார் அமரநாதி பிரானிலே உவந்த உள்ளத்தனாய் உலகமிழந்து அண்டமுற டிவந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் என்று இப்படி ஓங்கி உலகளந்த எம்பெருமான் படியை நாம் எங்கே காணலாம், திருவிக்கிரம எம்பெருமானினுடைய படியை நாம் எங்கே காணலாம் அப்படின்னு சொன்னா, திருவரங்க எம்பெருமானிடத்திலே காணலாம் என்று அவரும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக ஓங்கி உலகளந்த எம்பெருமான்னு சொல்லும் பொழுதோ அவன் எப்படி உலகளந்தான், உவந்த உள்ளத்தோடு உலகளந்தான் என்று ரெண்டு பாசுரத்தையுமே சேர்ந்து நாம் அனுபவிக்கலாம். ஆளவந்தா ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு ஸ்தோத்திரத்திலே கதா புனச்சங்கரதாங்க கல்பகா விஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிக்ரமா சரணாம் புஜத்வயம் மதீய மூர்தான மலங்கரிஷ்யதின்னு பிரார்த்தனை பண்றார். எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, திருவடிகளிலே கதை, சங்கம், சக்கரம், கொடி, அரவிந்தம், தாமரை, அங்குஷம், இப்படி இந்த இலச்சினைகள் எல்லாமும் திருவடிகளிலே காணப்படுகின்றதே. அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த திருவடி என் தலையை எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறது, அனுகிரகம் பண்ண போகின்றது என்று, எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறது என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார் சுவாமி ஆளவந்தார். இதே போல நம்மாழ்வார் படிக்களவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கணியாய் என திருவாய்மொழியிலே அவரும் கேட்கின்றார். உம்முடைய திருவடிகள் எப்பொழுது என்னுடைய தலை மேலே சென்னிப்பூவாக இருக்க போகின்றது, அலங்கரிக்க போகின்றது என்று. இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் ஒரு சாரார்கள் என்று சொன்னால், இதை வேண்டாதவர்களும் ஒரு சாரார்கள். இப்படி இரண்டு பேருக்குமே வாசியற வேற்றுமையே இல்லாமல் எல்லோர் தலையிலுமே அனுகிரகம் பண்ணும்படிக்கு இந்த திருவடி சென்று அவர்கள் தலையின் மேலே பதிந்தது. எம்பெருமான் திருவடிகள் அவர்கள் தலையிலே பட்டது. அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, குணரத்ன கோஷத்திலே சுவாமி பராசர பட்டர் நமக்கு ஒரு ஸ்லோகத்திலே காட்டிக் கொடுக்கிறார். பாதா ருந்துதமேவ பங்கஜரஜகான், தாமரையினுடைய மகரந்த துகள்கள் கூட அந்த திருவடிகளை உறுத்துமாம். அப்படி பெரிய பிராட்டியார் காலை பிடித்து விட்டால் கூட கன்றி போகும்படியாயிருக்கக்கூடிய மிருதுவான திருவடிகள், பஞ்சி மெல்லிய திருவடிகள்னு சொல்றது போல அப்படிப்பட்ட மெல்லியதான திருவடிகள். ஆனால் தாம் தம் பெருமை அறியாது செய்யக்கூடிய செயல் போல எம்பெருமான் என்ன செய்தான், எல்லோருக்கும் ஒக்க அனுகிரகம் பண்ண வேண்டும்படியா எல்லோர் தலையிலுமே அவனுடைய திருவடிகள் வந்து சேர்ந்தது. அந்த திருவடிகள் வந்து அனுகிரகம் பண்ணும் பொழுது எல்லோரும் அதை தடுக்காமல் இருந்தார்களே என்கின்ற உகப்பு எம்பெருமானுக்காம். ஆழ்வாரை வசப்படுத்தியதனாலே வந்த உகப்பு, அதனாலே உவந்த உள்ளத்தன் என்று முதல்ல சொல்றார். அதே அடுத்தது உகப்புடைய உள்ளம் கொண்டிருக்கான் எதை போலே அப்படின்னு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை முன்னிட்டு கொண்டும் சொல்றார். கிருதகிருத்தியஸ்ததா ராமோ விஜ்வரஹா பிரமுமோதகான், லங்கையை வென்று விபீஷணனுக்கு லங்காபிஷேகம் பண்ணும் பொழுது எங்கே இவன் பரதனை போலே நான் நாடாள மாட்டேன்னு சொல்லிவிடுவானோ என்கின்ற பயத்தாலே ராமன் வருத்தப்பட்டு கொண்டிருந்தானாம். இவன் சொல்லிவிட்டால் என்ன செய்யறது அப்படின்னு. ஆனால் ராமனுடைய சொல்லை கேட்டு அவர்
எம்பெருமான் சொல்லே தனக்கு பரம வாக்குன்னு நினைத்து கொண்டு அந்த லங்காபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார், பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி விபீஷணன் ஏற்றுக்கொண்டானே அப்படிங்கறதுனாலே வந்த உகப்பாம். அந்த உகப்பு போலே இங்கே எம்பெருமான் எல்லோர் தலையிலையும் திருவடிகளை வைக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் விலக்காமல் இருந்தார்களே. வாசியர உகந்தவர்கள், உகவாதவர்கள் நம்மேலும் இந்த திருவடிகள் அனுகிரகம் பண்ணுகின்றதே அப்படின்னு அதை உணர்ந்தவர்கள், அதை உணராதவர்களுக்கும் தலையிலே திருவடிகளை வைக்கும் பொழுது இவர்கள்லாம் விலக்காமல் இருந்தார்களே அப்படிங்கிற உகப்பு எம்பெருமானுக்கு. அந்த உகப்போட இந்த பெருமை அறியாது இருக்கக்கூடிய இந்த சேத்தனர்களுக்கு இந்த லோகத்திலே அவர்கள்லாம் உய்வடைய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் பரம காருண்யத்தோடு இதை எப்படி சொல்றார் இந்த உகப்பு அப்படின்னு கேட்டா, ஒரு முலைப்பால் அருந்தக்கூடிய குழந்தையானது தன்னிடத்திலே தாயானவள் இடத்திலே முலைப்பாலை உண்டு அது தன்னிடத்திலே உறங்குகின்றதுன்னு சொன்னா அதை பார்த்து எப்படி உகப்பு கொள்வாளோ, அது போல இந்த சேத்தனர்கள் அத்தனை பேரும் உய்வு பெற வேண்டும் என்று எம்பெருமான் அவர்களுடைய தலையிலே திருவடியை வைத்ததனாலே அவர்கள் தடுக்காமல் இருந்தார்களே அப்படின்னு இந்த தாயை போல பரிவு கொண்டு எம்பெருமான் உகப்பு கொள்கின்றானாம். அவன்தான் கோட்டி மாத்திரு வாத்சல்யம் உடையவனாயிற்றே, அதனாலே அப்படிப்பட்ட வாத்சல்யத்தோடு உகப்பு கொள்கின்றானாம். அதனாலே ஆழ்வார் என்ன சொல்றார், திருப்பான் ஆழ்வார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்தான். உலகம் அளந்தது இங்கே முக்கியமல்ல, எப்படி அளந்தான், உகப்பான திருவுள்ளத்தோடு இந்த லோகம் அத்தனையும் அளந்தானாம். அண்டம் மோழையழன்னு சொல்றபடிக்கு திருமங்கையாழ்வாரும் திருநெடுந்தாண்டகத்துல ஒரு கால் புனலுருவின்னு ஒரு கால் நிலத்திலே பதித்து கொண்டு மற்றையொரு கால் ஆனது விண்மீது தாண்டி போய் அங்கே பிரம்மாவானவர் அந்த திருவடிக்கு மங்களாச சத்தியலோகம் வரைக்கும் செல்ல அந்த திருவடிகளுக்கு வேதத்தையும் சொல்லிக் கொண்டு பல்லாண்டு பாடி கங்கையின் நீரை கொண்டு திருவடி விளக்கினார் அப்படின்னு. அப்படி அந்த திருவடிகள் அங்கு செல்ல இன்னொரு திருவடி அங்கே வளர்ந்து செல்ல உவப்புடைய திருவுள்ளத்தோடு இந்த உலகத்தை அளந்தான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று முதல்ல சொன்னார். இரண்டாவது பாசனத்துல அவனுடைய ஆடையின் மேலேயே என் சிந்தனை சென்றது அப்படின்னு திருவடி அளந்த எம்பெருமான், ராமாவதாரத்திலே காரியம் செய்த எம்பெருமான், அவனுடைய படிகளெல்லாம் நாம் எங்கே காணலாம்னு சொன்னா திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கும் என்னமுது இன்னமுது அரங்கத்து அமுதான எம்பெருமானிடத்திலே காணலாம்னு இவர் சொல்றார். ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன், உவந்த உள்ளமோடு ஓங்கி உலகளந்த உத்தமனினுடைய பேர் பாட வேண்டும் அப்படின்னு நாம் இங்கே சேர்த்து அனுசந்திக்கலாம். ஆக திருப்பானாழ்வார் பாசுரம் ஆண்டாளினுடைய பாசுரம் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து, உவந்த உள்ளத்தோடு ஓங்கி உலகம் அளந்த உத்தமனான புருஷர்களிலேயே உத்தமமானவனான எம்பெருமான் புருஷோத்தமனினுடைய பெயரை பாடுங்கோள் அப்படின்னு அவளும் நமக்கு காட்டுறாள். திருவரங்க மங்களாசாசன பாசுரத்திலே பொல்லா குரல் உரு என்று காட்டுறாள். எதுக்கு இந்த விலட்சணம் அப்படின்னு சொன்னா, பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வைகுண்டநாதனினுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் அதி அற்புதமான அழகுடையதாயிருக்காம் இந்த வாமன அவதாரத்தினுடைய அழகு. இங்கே எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலே விசேஷணமா பொல்லா குரலுரு அப்படின்னு சொல்றாள். அப்படிப்பட்ட அற்புதமான அழகா. பொதுவா நம்ம ஒரு வஸ்துக்கு மிக அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு திருஷ்டி அப்படின்னு ஒரு பொட்டு மாதிரி வைத்து விடுவோம். அது போல இங்கே குரல் உருவுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான அழகுக்கு எங்கே கண்ணெச்சில் பட்டு விடுமோ அப்படிங்கறதுனாலே பொல்லா அப்படிங்கிற விசேஷணத்தை இங்கே சேர்த்து கொள்றாளாம். ஆக பொல்லா குரல் உருவாய் பொற்கையிலே நீரேற்று கொண்டான், ஏற்ற உடனே அந்த க்ஷணத்திலேயே எல்லா லோகத்தையும் அளந்தவன் தான் திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கான்னு சொல்றார். அப்ப திருப்பானாழ்வார் பாசுரப்படியும் ஆண்டாளினுடைய பாசுரப்படியும் இந்த திருவிக்கிரமனாய் வாமனனாய் வந்து திருவிக்கிரமனாய் ஓங்கி உலகளந்தவனுடைய படிகள் எல்லாம் குணபூர்த்தி எல்லாம் நாம் எங்கே காணலாம் அப்படின்னு சொன்னா திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அரங்கனிடத்திலே காணலாம் அப்படின்னு இந்த ஆழ்வார்கள் இரண்டு பேரும் காட்டி கொடுக்கிறார்கள். இப்படி நம்மையும் அனுகிரகம் பண்ணுவதனாலேயே உவந்த உள்ளத்தோடு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான்னு சொன்னா அவனுடைய குணபூர்த்தியிலேயும் வடிவழகிலேயும் நாம் மன்றி கிடப்பதை தவிர நமக்கு ஒரு உய்வு உபாயம் என்று வேறு ஒன்றுமே கிடையாது. அதனாலே எம்பெரும் ஆண்டாள் காட்டினபடிக்கு எம்பெருமானினுடைய நாமத்தையும்
அவர்களுடைய பாசுரங்களையும் ஆழ்வார்களினுடைய பாசுரங்களையும் சதா சொல்லிக் கொண்டிருப்பதுதான் நமக்கும் உய்வு உபாயம் என்ன இந்த பதிவிலே அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமஹா.